ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ப்ரெட்டு ப்ளஸ் பாதாம் மில்க் ரெண்டும் ரெடி பண்ணி, ப்ரெட்டை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு பாதாம் மில்க் ரெடி பண்ணி அதில் இந்த ஃப்ரை பண்ண ப்ரெட்டை போட்டு அழகாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப எக்கனாமிக்கல் ஆல்சோ. ஒரு லைட்டான ஒரு டெசர்ட் இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். Hi everyone, I'm Arsha. Today let's taste this sweet. It looks mouth-watering as always. Let's get into it. And it's so delicious as always. நான் ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது சாண்ட்விச் ப்ரெட்டு. உங்ககிட்ட என்ன இருக்கோ, ஸ்வீட் ப்ரெட், ப்ரௌன் ப்ரெட்டு, ஹோல் வீட் ப்ரெட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் சன்ஃப்ளவர் ஆயிலும் கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணி சூடுபடுத்தியிருக்கேன். இப்போ இந்த ப்ரெட் பீசஸை நம்ம ஒன்று ஒன்றா பொன்னிறமாக பொரித்து எடுக்கலாம். இந்த மாதிரி பொரித்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும். ரொம்ப கிறிஸ்பியாக பொரிக்க வேண்டாம். இது டப்புன்னு போட்டோன்னே இந்த கலர் வந்துடும். இந்த மாதிரியே எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். ப்ரெட் பீசஸை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் பொரித்து எடுத்தாச்சு. பாதாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு பாதாமை நான் 1 hour ஹாட் வாட்டரில் ஊற வச்சு இந்த மாதிரி பிரிக்கி எடுத்தாலே வந்துடும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 10 பாதாம் பருப்பு கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாதாம் பேஸ்ட் ரெடி. 300 ml மில்கை நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். குறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தாலே போதும். பாயில்டு மில்கில் இந்த பாதாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொதிக்க ஆரம்பித்தோன்னே சிம்மில் வச்சு நம்ம 10 மினிட்ஸ் இடையில கிளறி இந்த ராஸ்மெல் பாதாமோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த பாதாமோட ராஸ்மெல்லாம் போயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பிஞ்சு நான் வந்து லெமன் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதை போட்டு கலந்து விட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் மில்க் மைடும் தேவையான அளவு சுகரும் ஆட் பண்ணணும். நான் வந்து கண்டென்ஸ் மில்க் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது சிம்மில் வச்சு இதை கரையிற வரைக்கும் குக் பண்ணினா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த டேஸ்டியான பாதாம் மில்க் ரெடி. இதை கொதித்தோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நான் ஃப்ரிட்ஜில் 2 hours வச்ச பிறகு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. 2 hours கழித்து பார்க்கலாம். இப்போது கடைசி ப்ராசஸ். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பாதாம் மில்க் ரெடியாக இருக்குது. ஃப்ரை பண்ண ப்ரெட்டு பீசஸ் இருக்குது. பொடியாக நறுக்குன்னு நட்ஸு பாதாமும் பிஸ்தாவும் நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணலாம். ஒரே ஒரு ப்ரெட் ஸ்லைஸு, கொஞ்சம் பாதாம் மில்க்கு. இதுக்கு பெரிய ப்ராசஸ்லாம் எதுவும் கிடையாது. பாகுபதம் எதுவுமே கிடையாது. ஈஸியாக டேஸ்டியாக நீங்கள் ரெடி பண்ணலாம். எப்போ சர்வ் பண்ணுமோ அந்த டைமில் நம்ம ஒரு பீஸ் ப்ரெட் வச்சு தேவையான அளவு பாதாம் மில்க் விட்டு நட்ஸ் தூவி அப்படியே பரிமாற வேண்டிதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.